இப்போதில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா, ஆசிரியர் நியமனத்தில் புதிய ஒரு சிக்கல் பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 2018 ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா பிஇ பட்டதாரிகள் பிஎட் படிக்கலாம். அதே போல் டிஇடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அரசு பணிக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பணி புரியலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி பார்த்திங்கன்னா பிஇ முடித்தவங்களும் பிஎட் முடித்தாங்க. அதன்படி டிஇடி தேர்வு எழுதும் காத்திருந்தாங்க. சரிங்களா? அதன்படி தான் இப்போ அவங்க வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2222 பணியிடங்களுக்கான அறிவிப்பில் பிஇ பட்டதாரிகள் டிஇடி முடித்தவர்கள் தேர்வு எழுத அதில் வந்து வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தெரியுது. விண்ணப்பிக்கிற இதில் அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பில் கோரிக்கை முன்வைத்ததாகவும் போர்க்கொடி எழுப்புறதாகவும் வந்து செய்திகள் வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய தகவலை தான் தமிழகத்தில் 2222 பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பில் பிஎட் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி தேர்ச்சி பெற்ற பிஇ பட்டதாரிகள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இல்லாததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பயிற்றுனர்கள் என 2222 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஆர்பி வந்து வெளியிட்டது. டிஇடி தாள் 2 தேர்ச்சி பெற்ற தேர்வில் பங்கேற்க தகுதியானவர்கள் இதற்காக நவம்பர் 1 முதல் ஆன்லைன் விண்ணப்பம் துவங்கியுள்ளது. நவம்பர் 30 விண்ணப்பிக்க கடைசி தேதி. எழுத்து தேர்வு 2024 ஜனவரி 7 நடக்குது. சரிங்களா? இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது பிஇ முடித்தவங்க 2018 அந்த ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை இருக்கக்கூடிய தகவல். சரிங்களா? அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கான அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்புடைய பிஇ சிஎஸ்சி பிடெக் ஐடி படித்தவர்கள் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். பிடெக் பயோடெக் இவங்களாம் பார்த்திங்கன்னா 6, 7, 8ஆம் வகுப்பில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அவங்க வந்து டிஇடி தேர்ச்சி பெற்று ஆயிரக்கணக்கானோர் பல ஆண்டுகளாக வேலைக்கு காத்திருக்கிறோம். ஆனால் தற்போது விண்ணப்பிக்கும் வாய்ப்பு இல்லை. இது குறித்து டிஆர்பி அதிகாரிகளிடம் கேட்டால் பதில் அளிக்க மறுக்கின்றனர். எனவே ஜனவரியில் நடக்கவுள்ள பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எங்களை தகுதியுள்ளவராக அறிவிப்பாணையில் திருத்தம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்சிஇஆர்டி ரூல்ஸு, அதாவது பேப்பர் 2 எழுதுறவங்க பிஎட் முடிச்சவங்க பேப்பர் 1 எழுதுறதுக்கு அதுவும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இல்லை, உண்மை தான். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு வந்து சமீபத்தில் கொடுத்தது. அந்த அடிப்படையில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே.